இணைந்திருக்கும் நேர்களே, வணக்கம். தமிழ் நிகழ்ச்சியோடாக நிகழ்ச்சியினுடைய தலைப்பு பகுதியிலே சந்தித்து உங்கள் எல்லாருக்கும் இன்னும் தனியத்தானே இருந்த எல்லா நிகழ்ச்சியும் செய்கிறார் என்றால், நேற்று கூறியது போல கார்த்திகாயனி விடைபெற்று சென்றிருந்தால் அந்த இடத்தை நிரப்பி இன்றைக்கு நாங்கள் நிகழ்ச்சியை சென்றோம். தொடர்ச்சியாக நிகழ்ச்சியில் நாங்கள் தலைப்பு பகுதிக்குள்ளே செல்லலாம். தலைப்பு பகுதி இன்றைக்கு எதோடு இணைந்து செல்ல போகிறது என்றால், குறிப்பாக இந்த நேற்றைய தினம் கிளிநொச்சி பரந்தன் பகுதியில் இடம்பெறக்கூடிய விபத்து. ஒரு பல்கலைக்கழக பட்டதாரி ஒருவர் வீதியால் சென்று கொண்டிருக்கும்போது பெண்ணொருவர் சென்று கொண்டிருக்கும் பின்னால் டிப்பர் வாகனம் இடித்ததிலே அந்த டிப்பர் வாகனத்தினுடைய சில்லிலே நசியுண்டு அந்த இளம் யுவதி இறந்திருக்கக்கூடிய செய்தி, அந்த இடத்திலே இறந்திருக்கக்கூடிய செய்தி நேற்றைய தினம் எல்லாரையும் நெஞ்சங்களையும் பதற வைத்தது. குறிப்பாக அந்த இடத்திலே வேலையால் சென்றிருக்கக்கூடியவர்கள், அந்த அலுவலக கடமை நேரம் என்றபடி அந்த வேலையால் சென்றக்கூடியவர்கள், அந்த விபத்தை பார்த்தவர்களெல்லாம் பல்வேறு இடங்களிலே பல உள நெருக்கடிகளுக்கு உள்ளாயினார்கள். பலர் பலர் லீவை போட்டு வீட்டை பலர் அலுவலகங்களில் சத்தி எடுத்து நாங்கள் நேற்று சமூக வலைதளங்களில் பல்வேறு விடயங்களை பார்க்கக்கூடிய. அதை தொடர்ந்து அந்த சாரதி பொதுமக்களால் பிடிக்கப்பட்டு தாக்கப்பட்டார். பிறகு போலீசாருக்கும் பொதுமக்களுக்கும் இடையே முருகல் நிலைமை ஏற்பட்டது என்று செய்தி இருக்கிறது. அப்ப இந்த டிப்பர் விபத்துகளுடைய செய்திகளை நாங்கள் தினம்தோறும் பார்த்து கொண்டிருக்கிறோம். டிப்பர் விபத்துகள் வருகிறது. அதற்காக நாங்கள் கவலையை தெரிவிக்கிறோம். சமூக வலைத்தளங்களில் 1-2 நாள் பொங்கி எழுகிறோம். அதோடு அமர்ந்து போகும். மீண்டும் அதே டிப்பர் வாகனம் இடிக்கிறது. அண்மையில் இந்த ஏனையின் வீதியில் ஒரு குடும்பத்தை அப்படியே நாசம் செய்திருக்கக்கூடிய இந்த டிப்பர் வாகனம் இன்றைக்கும் ஏனையின் வீதியில் ஓடிக்கொண்டுதான் திரிகிறது என்று கூறிக்கொண்டிருக்கிறார்கள். அப்ப இன்றைக்கு இந்த டிப்பர் விபத்துகளை ஏற்படுத்தக்கூடியவர்களுக்கு இந்த சாரதிகள் இன்னும் சில நாட்களிலே பிணையிலே வந்து விடுவார்கள். அவர்கள் பிணையிலே வந்தவுடன் அவருடைய வாகனத்தையும் வெளியில் எடுத்து விடுவார்கள். விட்ட பிறகு சர்வசாதாரணமாக இந்த வீதிகளிலே ஓடி தெரிய போகிறார். ஆனால் அவர்களால் கொலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த குடும்பத்தினுடைய நிலையை எண்ணி பார்க்கும்போது அது அந்த குடும்பத்துக்கு எவ்வாறு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை நினைத்து பார்க்க வரும். எதிர்கால கனவோடு ஒரு பட்டதாரி மாணவியாக பல்கலைக்கழகத்திலே படித்து உருவாகி இன்றைக்கு கடமையில் இருக்கக்கூடிய ஒருவர் இறந்து போவது என்பது அந்த குடும்பத்திற்கு எப்படிப்பட்ட பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று நினைத்து நாங்களும் தினம்தோறும் இந்த பத்திரிகைகளில் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது தினம்தோறும் இந்த வாகன விபத்து, அதிலும் இந்த டிப்பர் வாகனங்கள் என்ற பொழுதும் இலங்கையிலே டிப்பர் வாகனத்தை கட்டுப்படுத்த முடியாமல் எங்களுடைய அரசாங்கம் திணறிக் கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மையாக இருக்கு. அதிலும் குறிப்பாக எங்களுடைய வடக்கு கிழக்கு பகுதிகளிலே டிப்பர் வாகனங்கள் அதிமோசமாக செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றன. ஊழல் அது இது என்றெல்லாம் புதிதாக கட்டுப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த அரசாங்கம் ஏன் இந்த டிப்பர் வாகனங்களை கட்டுப்படுத்த முடியவில்லை என்ற இன்னொரு கேள்வி இருக்கிறது. டிப்பர் வாகனங்களுக்கு பெரிய தடைக்கலாக இருந்திருக்கக்கூடிய இந்த பூநகரி சங்குப்பட்டி பாலத்தில் இருக்கக்கூடிய ஒரு இராணுவ தடை இன்றைக்கு அகற்றப்பட்டிருக்கிறது. அதே போல இன்றைக்கு எங்களுடைய எழுதுமட்டுவாழ் பகுதியில் இருந்து ஏனைய நிலைய எழுதுமட்டுவாழில் இருந்திருக்கக்கூடிய மற்றும் ஒரு வீதி தடையும் போலீசாருடைய வீதி தடையும் அகற்றப்பட்டிருக்கிறது. முகமாலையும் மற்றும் பகுதி அளவிலே அகற்றப்பட்டிருக்கிறது. இப்படி இருக்கும் பொழுதும் டிப்பர் வாகனங்கள் எந்த தடையும் ஒன்றை தங்களுக்கு பிடித்தது போல ஓடி திரிகிறார்கள். அதிலும் குறிப்பாக இந்த மணல் மாஃபியாக்கள் ஒரு பதற்றத்திலேயே வாகனங்களை ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். போலீசாருடைய கண்ணிலே மண்ணை தூவி விட்டு செல்லப்படும். இன்னும் பல இடங்களிலே டிப்பர் வாகனங்களுக்குள் போலீசார் கையூட்டு பாவித்து விட்டு வெளியிட்டு விட்ட சம்பவங்கள்லாம் பல இருக்கு. இந்த 6 மாத காலங்களிலே 32 பேர் லஞ்சம் பெற்றமைக்காக இந்த வேலையை விட்டு நீக்கப்பட்டிருக்கிறார்கள், கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்று இன்றைக்கு பத்திரிகையிலே பலர் வேலையை விட்டு இடைநிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். 6 பேர் லஞ்சம் கொடுத்ததுக்காக கைது செய்யப்பட்டிருக்கார்கள் செய்திகள் வரும்பொழுது இவைதான் 32 லஞ்சங்கள் இதுவரைக்கும் இந்த நாட்டிலே பதிவாகி இருக்கிறதா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. அப்ப இந்த டிப்பர் வாகனங்கள் என்று வரும்பொழுது இந்த கனரக வாகனங்கள் அண்மையிலே கூட நாங்கள் பத்திரிகைகளை வாசித்து சந்தோஷப்பட்டபடியும் கிளிநொச்சியிலே ஒரு முடிவு எடுக்கப்பட்டதும் இந்த பாடசாலை நேரங்களிலே கனரக வாகனங்கள் கிளிநொச்சிக்குள் உட்பிரவேசிப்பதை தடை செய்ய வேண்டும் அல்லது அங்கிருந்து அதுக்குள்ளே ஓடி திரிவதை தடை செய்ய வேண்டும். குறிப்பாக இந்த காலை 7:30 மணி, அதே போல மாலை 1:30 மணி போன்ற நேரங்கள். ஆனால் இதெல்லாம் தாண்டி நேற்றைய தினம் ஒரு விபத்து இடம்பெற்று. குறிப்பாக இந்த டிப்பர் வாகனங்களுடைய அங்கீகரிக்கப்பட்ட வேக கட்டுப்பாடை 40 கிலோமீட்டராகத்தான் இருக்கும்பொழுது இன்றைக்கு எந்த டிப்பர் வாகனம் 40 கிலோமீட்டர் ஓடுகிறது என்று கேள்வியை கேட்டு பாருங்கள். டிப்பர் வாகனம் வருகிறது என்றாலே நாங்கள் எங்களுடைய பக்கத்தில் சரியாக சென்றால் ஒரு பக்கம் இறங்கி நிற்கும். இன்றைக்கு உதயனுடைய முச்சந்தி முரளியினுடைய கருத்தாகவும் அதுதான் இருந்தது. எமன் பேசாம எரும மாட்டை லேசிங்கிற விட்டுட்டு டிப்பர்ல போய் தெரியலாம் என்று அப்படித்தான் ரமன் வருகிறது தான் பலரும் கூறுவார்கள். அதே போல டிப்பர் வாகன சாரதிகள் ஈவிரக்கமிட்டு ஓடி திரிகிறார்கள். இது ஒரு கொலை, அது விபத்து என்று கூறிவிட முடியாது, அது ஒரு கொலையாக இருக்குது. குறிப்பாக விஞ்ஞான ரீதியாக நோக்கினால் விஞ்ஞானத்தில் உந்தம் என்று ஒன்று இருக்கிறது. திணிவையும் வேகத்தையும் பெருக்கி வரும். இந்த உந்தம் ஒன்றினுடைய திணிவு கூடும் பொழுதும் அந்த உந்தம் அதிகம், அதே போல வேகம் கூடும் போதும் உந்தம் அதிகம். இந்த டிப்பர் வாகனங்கள் இரண்டிலுமே அதிகமாக இருக்கும். டிப்பர் வாகனங்களுடைய திணிவும் அதிகம், நிறையும் அதிகம், அதே போல அது வரக்கூடிய வேகமும் அதிகம். அதே போல அது மணல் ஏற்றி கொண்டு வந்தால், பொருட்களை ஏற்றி கொண்டு வந்தால், அதிக அளவு இந்த லோடுகளை ஏற்றி கொண்டு வந்தால் அதனுடைய உந்தம் மிகப்பெரிய அளவில் இருக்கும். அப்ப சாதாரணமாக தாக்குவதை விட இப்படி தாக்கும் பொழுது மிகப்பெரிய பாரிய சேதத்தை ஏற்படும். சாதாரணமாக முட்டினாலே அது பெரிய சேதத்தை ஏற்படும். நேற்றைய தினம் பின்னால இடித்து கொலை செய்வது என்பதெல்லாம் மிகப்பெரிய கூட்டமாக இருக்கு. அதே போல இந்த சில வீதிகளுக்குள் டிப்பர் வாகனம் நுழையக்கூடாது என்ற சட்டங்கள் இருக்கு. அந்த சட்டங்கள் பலருக்கும் தெரியவில்லை, பல வீதி போலீசாருக்கும் தெரிகிறதோ ஒன்று தெரியவில்லை. இன்றைக்கு பல்வேறு சிறிய வீதிகளுக்கு கூட, சிறிய குச்சொழுங்கைகளுக்கு கூட டிப்பர் வாகனங்கள் ஓடக்கூடிய வாகனங்களுடைய வேகம் எப்படி இருக்கிறது என்பதை சிந்தித்து பாருங்கள். அப்படியே எங்களுடைய கண்களிலே மண்ணை தூவி விட்டு அப்படியே மறைந்து செல்கிறார்கள். புழுதிகள் எல்லாம் அடித்து அந்த வீதிகளை
அப்படியே நாசமாக்குகிறாள். இன்னொரு பக்கம் இந்த டிப்பர் வாகனங்கள் வந்து வீதிகளில் இந்த இரவு நேரங்களெல்லாம் ஏனின் வீதிகளால் பயணித்து பாருங்கள், அப்படியே ஒரு பஸ் ஓவர்டேக் பண்ணுவாங்க, மற்ற சைட்டையும் ஃபுல்லா கவர் பண்ணி கொண்டு, அப்போ அங்கேருந்து வரக்கூடிய வாகனங்கள் இந்த பத்தியல் வீதியோரங்கள் வயல்களுக்கு வாகனத்தை ரக்கிட்டு வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்கு. அப்ப அவர்களுக்கு ஒரு குற்ற உணர்ச்சி வருகிறது இல்லையே, தாங்கள் இரவிரவாக லோட்டு ஓடுகிறோம், இரவிரவாக டிப்பர், எதற்காக நீங்கள் ஓடுகிறீர்கள் என்றால் தங்களோடு இருக்கக்கூடிய குடும்பம் குட்டிகள் பிள்ளைகளை நல்லாக பார்த்துக் கொள்வது. அப்ப இந்த உலகத்திலே உங்களுக்கு மாத்திரம்தான் குடும்பம் குட்டி பிள்ளைகள் இருக்கிறதா என்றால் இல்லை, உங்களை போல் தான் மற்ற மனிதர்களுக்கும் இருக்கிறார்கள். நீங்கள் இரவிரவாக உழைப்பது போலத்தான் இன்னொருவன் இரவிரவாக உழைத்து விட்டு தனது வீடை நோக்கி செல்வான், தனது பிள்ளையை ஆசைப்பட்டு கேட்டதை வாங்கி கொண்டு செல்வான், தனது மனைவிக்கு வாங்கி கொடுக்க வேண்டியதை வாங்கி கொண்டு செல்வான், அடுத்த நாள் தனது பணிக்கான ஆயத்த பணிகளை செய்வதற்காக செல்வான். அப்படி செல்லும் பொழுதும் உங்களுடைய கவனம், உங்களுடைய சுயநலம் ஒரு குடும்பத்தினுடைய எதிர்காலத்தை சீரழித்துக் கொண்டிருக்கும். சாதாரணமாக நாங்கள் நின்றோடு இதை கடந்து விட முடியும். அதற்கு எதிராக நாங்கள் எல்லாவற்றுக்கும் போராட்டம் செய்து பழக்கப்படக்கூடிய ஒரு இனம் இந்த டிப்பர் வாகனங்களுக்கு எதிராக என்ன செய்ய போகிறோம் என்பதுதான் கேள்வியாக இருக்கு. பாடசாலை மாணவர்கள் தொடக்கம் வயது முதிர்ந்தவர்கள் வரை எல்லோரும் குடும்பமாக சென்றவர்கள் எல்லோரையுமே மோதி தள்ளி கொண்டிருக்கிறது. அப்ப இவர்களை கட்டுப்படுத்த யாரும் இல்லை என்ற தத்துணிவு தான் அவர்களுக்கு இந்த செயற்பாடுகளுக்கு காரணமாக அமைகிறதா என்ற கேள்வி ஒரு நிமிடம் யோசித்து பாருங்கள். நீங்களாக இல்லாமல் பாதிக்கப்பட்டவருடைய தரப்பிலே இருந்து யோசித்து பாருங்கள். உங்களுடைய குடும்பத்திலே ஒருவர் இப்படி இறந்திருந்தால், நீங்கள் கஷ்டப்பட்டு வளர்த்து பட்டதாரியாக மாற்றியிருக்கக்கூடிய ஒருவர் இறந்திருந்தால் உங்களுடைய மனம் அப்படி பதைக்கும் என்று நினைத்து பாருங்கள். இது டிப்பர் வாகன சாரதிகளுக்கும் தான் நாங்கள் கேட்டுக்கொள்வோம். உங்களுடைய குடும்பத்தில் இப்படி ஒன்று நடந்திருந்தால் எப்படி இருக்கும் என்று நினைத்து பாருங்கள். எனவே நாங்கள் ஆரம்பத்திலே கூறியது போல இந்த உலகம் நீங்கள் வாழ்ந்து நீங்கள் அனுபவித்து நீங்கள் செத்துவிட்டு போவதற்கு மாத்திரம் இந்த உலகம் இல்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். எல்லா உயிர்களுக்குமான நாங்கள் அடிக்கடி கூறுவது வள்ளுவன் பல்லுயிரும் ஓம்பி என்றுதான் பகுத்துண்டு பல்லுயிரும் ஓம்புதல் என்றுதான் கூறுகிறார். எல்லாருக்கும் உங்களைப் போலத்தான் மற்றவர்களுக்கும் இந்த வாழ்க்கை இருக்கிறது, உங்களைப் போலத்தான் ஏனைய மிருகங்களுக்கும் இந்த வாழ்க்கை இருக்குது, உங்களைப் போலத்தான் இந்த உலகிலே இருக்கு. எல்லாருக்குமே குடும்பங்கள் குட்டிகள் பிள்ளைகள் எல்லாமே இருக்குது. அப்ப நீங்கள் எதற்காக உழைக்கிறீர்களோ, நீங்கள் எதற்காக இந்த வாகனங்களை ஓடுகிறீர்களோ, எதற்காக டிப்பர் வாகனத்திலே விரைவாக வீடு செல்ல வேண்டும் என்பதற்காக வேகமாக ஓடுகிறீர்கள், அதே போலத்தான் விரைவாக தனது காலையிலிருந்து மாலை வரை வேலை செய்துவிட்டு விரைவாக தன்னுடைய பிள்ளையை பார்க்க வேண்டும், குடும்பத்தை பார்க்க வேண்டும் செல்பவர்களுக்கும் ஒரு குடும்பம் குட்டி என்று அன்பு பாசம் என்று பல்வேறு விடயங்கள் இருக்கிறது என்பதை மறந்து விடாது. இது தனி மனிதனாக சிந்தித்து திருந்தாதவரை இந்த விடயங்களிலே மாற்றம் பெற முடியாது. நாங்களும் ஒவ்வொரு நாளும் இந்த விபத்துக்களை பற்றி பேசுவதும், அதே போல பத்திரிகைகளில் வாசிப்பதும், அதே போல சமூக வலைத்தளங்களில் பொங்கி எழுவதும் 2-3 நாட்களில் அந்த விடயங்கள் காணாமல் போதுமா இருக்கும். ஆனால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அந்த பாதிப்பு என்பது மீண்டு வர முடியாத ஒரு விடயமாகவே இருக்கும். எனவே நாங்கள் கேட்டுக்கொள்வது சட்டங்கள் தான் எங்களை இருக்க வேண்டும் என்று, சட்டங்கள் இல்லாமலேயே நாங்கள் ஒழுக்கமாக வாழ்ந்த ஒரு இனமாக இருந்திருக்கிறோம் என்ற பெருமை எல்லாம் இருக்கிறது. அப்படி எல்லாம் இருக்கும்பொழுது எங்களோடு கூட இருக்கக்கூடிய இந்த மனிதர்களை இந்த டிப்பர் என்ற ஒரு வாகனத்தை வைத்து நாங்கள் கொண்டிருப்பது, அது கொலை விபத்து என்ற வரையறைக்குள் நாங்கள் எடுத்துக்கொள்ள முடியாது. அப்ப தயவு செய்து இந்த டிப்பர் வாகன சாரதிகளுக்கு நாங்கள் தயவாக கேட்டுக்கொள்வது என்னவென்றால், மற்றவர்களுடைய நிலைமையிலிருந்து எதிர்பார்த்துக்கோம். இந்த வீதியிலே நீங்கள் பயணிக்கும் பொழுது எதிரிலே இருந்து வருவனுடைய நிலைமையிலிருந்து யோசித்து பாருங்கள். அப்படி யோசித்து பார்த்தாலே நாங்கள் பாதி விபத்துக்களை குறைக்கக்கூடியதாக இருக்கு. எனவே அளவான வேகத்திலே சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு உங்கள் வாகனத்தை செலுத்துங்கள். இப்படி மனிதர்களை கொன்று அவர்களுடைய கண்ணீர் அவர்களுடைய வேதனைகளோடு நாங்கள் வாழக்கூடிய வாழ்க்கை எங்களுக்கு தேவைதானா? அப்படி ஒரு வாழ்க்கை முறை, அப்படி ஒரு வேலையிலே நாங்கள் உழைக்கக்கூடிய பணம் எங்களுக்கு நிலைக்குமா, அல்லது எங்களுடைய பிள்ளைகளுக்கு அவை உதவுமா என்ற கேள்விகளை எழுப்பிக்கொள்ளும். அதே போல இந்த பரிச்சயம் இல்லாதவர்களை இந்த டிப்பர் வாகனம் ஓட அனுமதி, சாரதி அனுமதி பத்திரம் எடுத்தவர்கள் எல்லாம் வாகனத்திலே பரிச்சயமானவர்கள் என்று அல்ல. அது நீ ஓடுவதற்கான தகுதியாகத்தான் இருக்கிறது ஒழிய வீதிகளிலே வரக்கூடிய நெருக்கடிகள் எல்லாம் நீ சமாளிப்பாயா என்றால் இல்லை. திடீரென அனுபவம் மிக்கவர்களுக்கும் அவர்களுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் அதுவாகத்தான் இருக்கு. எனவே இந்த உடன் இளைஞர்களை எல்லாம் பயன்படுத்துவதை தயவாக தவிர்த்து கொள்ளுங்கள். உங்களைப் போலதான் இந்த உலகத்தில் பல்வேறுபட்ட குடும்பங்கள் இருக்கிறது என்பதையுமே நாங்கள் கேட்டுக்கொள்ளக்கூடியது. தனியே உயர் விபத்துக்களை மாத்திரம்தான் இந்த டிப்பர் வாகனங்கள் ஏற்படுத்துகிறார்கள், இல்லை கனரக வாகனங்கள் இந்த வீதியால் செல்லும் பொழுது வீதியை நாசமாகக்கூடிய செயற்பாடுகளே இருக்குது. மிகச்சிறந்த உதாரணமாக இருக்கக்கூடியது இந்த A32 என்று கூறக்கூடிய இந்த மன்னார் யாழ்ப்பாணம் வீதியாக இருக்கட்டும். அதே போல இந்த பூநகரியிலிருந்து கிளிநொச்சிக்கு செல்லக்கூடிய அந்த வீதியாக இருக்கும். இந்த வீதிகளை நினைத்து பாருங்கள். ஒரு டிராபிக் இல்லாத வீதி, ஆள் நடமாட்டம் இல்லாத வீதி, ஒரு பயணிப்பதற்கு ஒரு இயற்கையோடு இணைந்து ஒரு லேசான தன்மையை எங்களுக்கு கொடுக்கக்கூடிய வீதியாக இருக்கும். காலையிலே சென்றால் அந்த சூரிய உதயத்தை பார்த்து கொண்டு செல்லலாம். மாலையிலே செல்லும் போது சூரியனுடைய மறைவை பார்க்கலாம். 2 பக்கங்களும் வயல்கள் இருக்கும், காடுகள் இருக்கும், அதே போல கடல்களும் இருக்கும். மற்றும் இயற்கை எழில் வனப்புகள் நிறைந்த பகுதி இன்றைக்கு அந்த வீதிகளை குன்றும் குழியுமாக காணப்படுகிறது என்றால் இந்த டிப்பர் ஓடியதன் விளைவாகத்தான் இருக்கிறது. இந்த கனரக வாகனங்கள் பயணித்ததன் விளைவாகத்தான் இருக்கிறது. வீதிகளுடைய 2 பக்கங்களும் நசிந்து போய் கிடக்கிறது, 2 பக்கங்களும் வெடித்து போய் கிடக்கிறது, உடைந்து போய் கிடக்கிறது. வீதியால் நாங்கள் பயணிக்க முடியாத நிலைமையிலே காணப்படுகிறது எனும் பொழுதும் எவ்வளவு பெரிய சிக்கல்கள் எல்லாம் இந்த வீதிகள் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது என்று பாருங்கள். நாங்கள் தனியே பிரதேச சபைகளிடம் மாநகர சபைகளிடம் வீதியை போடுங்க கேட்டுக்கொண்டு இருக்கிறோமே தவிர நாங்கள் அதனை சேதப்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்ற எண்ணம் எங்கள் யாருக்குமே வருகிறது இல்லை என்பதால் மிகப்பெரிய கவலையாக இருக்கிறது. எனவே எல்லாவற்றுக்கும் போராட்டம் செய்து போராடி எல்லாவற்றையும் பெற்று நாங்கள் எங்களை போன்ற சக உயிர்களும் வாழ்வதற்கு இந்த பூமியை தயார் செய்ய வேண்டும். குறைந்தது எங்கள் மண்ணையாவதும்
தயார் செய்ய வேண்டும் என்றால் இந்த பிரச்சனைகளுக்கு, இந்த கனரக வாகனங்கள், குறிப்பாக இந்த டிப்பர் வாகனங்களுடைய பிரச்சனைக்கு எதிராக ஏதாவது நாங்கள் செய்ய வேண்டும், அல்ல அதை உரியவர்களுடைய இடத்திலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும், அது தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். டிப்பர் வாகன சாரதிகளுடைய மனதிலேயே மாற்றத்தை கொண்டு வருவதற்காவது நாங்கள் முயற்சிக்க வேண்டும். எனவே இது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளின் காதுகளுக்கு இந்த விடயங்களை கொண்டு செல்ல வேண்டும். உங்களுடைய மத்தியிலே பல்கலைக்கழக மாணவர்கள் இருக்கிறார்கள், அதே போல ஏனைய தொண்டு நிறுவனங்கள் இருக்குகள், அமைப்புகள் இருக்குகள், அரசியல் கட்சிகள் இருக்குகள். தயவு செய்து இங்கே இனம் உணர்ச்சிகளை வைத்து மாத்திரம் செய்வது அரசியல் இல்லை. இந்த பூமியை மனிதனுக்கு வாழ கொடுப்பதே மிகப்பெரிய அரசியலாகத்தான் இருக்கு. அதைத்தான் நாங்கள் செய்யுங்கள் என்று வாழ்வதற்கு தான் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய உலக நாடுகள் எல்லாமே அரசியல் செய்து கொண்டிருக்கின்ற உலகப் பொருளாக இருக்கட்டும், பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்கப் போவதாக இருக்கட்டும், எல்லாமே வாழ்வதற்கான அரசியலாகத்தான் இருக்கிறது. ஏன்னா இந்த மண்ணிலே நாங்கள் வாழ்ந்து முடிந்த கதைகளுக்கான அரசியலை பற்றி பேசிக் கொண்டிருக்கிற அதே நேரத்தில் இனி வாழப்போகிற உயிரினங்களுக்கு, வாழப்போகிற அடுத்த பிள்ளைகளுக்காக இந்த அரசியலை செய்யுங்கள் என்பதையும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். எனவே இனியோர் இந்த ரிப்பர் விபத்துகளை தவிர்த்து கொள்ள வேண்டும். எனவே தயவு செய்து எங்களுடைய பிள்ளைகள் பாடசாலை செல்லும் பொழுது எந்தவித பயமும் இல்லாமல் வீதியால் சென்று வர வேண்டும். வேலை விட்டு வருபவர்கள் பயம் இல்லாமல் வர வேண்டும். வேலைக்கு செல்பவர்கள் பயம் இல்லாமல் செல்ல வேண்டும். காலையிலே வேலைக்கு சென்றவர்கள் மாலையிலே சுகமாக திரும்புவார்கள் என்ற நம்பிக்கையை எங்களுடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய மனைவிமார், கணவன்மார், தந்தை, தாய், பிள்ளைகள் எல்லாருக்கும் கொடுக்க வேண்டும் என்பதைத்தான் நாங்களும் இந்த நிகழ்ச்சியினோடாக கேட்டுக்கொள்கிறோம். எனவே தயவு செய்து டிப்பர் வாகன சாரதிகள், பொதுமக்கள் அனைவரும் நீங்களாக இருந்து யோசிக்காதீர்கள். பாதிக்கப்பட்டவர்களுடைய இடத்திலிருந்து யோசித்து பாருங்கள். ஒரு நிமிடம் அந்த வலியை உணர்ந்து பாருங்கள். ஒருபோதும் உங்களுடைய வாகனத்தினுடைய எல்லையை நீங்கள் 40 தாண்ட விட மாட்டீர்கள் என்பதை நீங்களும் உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே தயவு செய்து இந்த நிகழ்ச்சியினூடாக நாங்களும் அதைத்தான் கேட்டுக்கொள்கிறோம். இந்த பூமி எல்லாருக்குமானது. எங்களைப் போலத்தான் அனைவரும் வாழ வழி சமைக்க வேண்டும் என்பதையும் நாங்கள் குறிக்கொண்டு பத்திரிகைகளில் இன்னும் பல முக்கியமான விடயங்கள் இடம்பெற்றிருந்தது. குறிப்பாக இந்த வறட்சியான சூழ்நிலை வடக்கு கிழக்கில் நிலவப் போகிறது. தயவு செய்து அதிக அளவு நீரை அருந்துங்கள். தோல் நோய்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அதேபோல் நீர் இழப்பு தொடர்பான, நீர் வறட்சி தொடர்பான நோய்கள் உடலில் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. குழந்தைகள், சிறுவர்கள், கர்ப்பிணி தாய்மார்கள், பெரியவர்கள், நோயாளிகள் விடயங்களில் மிக கவனமாக இருந்து கொள்ளுங்கள். வெயில்களிலே வேலைக்கு சென்று வருவர்கள் மரநிழல்களில் ஒதுங்கி அதிக அளவு நீர்களை அறிந்து கொள்ளுங்கள். வெளி நிற ஆடைகள், இந்த லைட் கலர்ல உடுப்ப போடுங்க. டார்க் கலர்கள்ல போடாம, கருநீலம், கரும்பச்சை, கருப்புன்னு போடாம லைட் கலர்ல இந்த வெள்ளை நிறம், மெல்லிய கலர்கள்ல இந்த உடைகளை அணிந்து கொள்ளுங்கள். தளர்வான உடைகளை அணிந்து கொள்ளுங்கள். இறுக்கமான உடைகளை அணியாமல் மிக தளர்வான உடைகளை அணிந்து கொள்ளுங்கள். காற்றோட்டமாக உடலிலே இருக்கக்கூடிய, அதே போல அதிகளவான நீரை அருந்த பழகிக்கொள்ளுங்கள். உடலிலே நீர் வறட்சியை தடுக்கக்கூடியதாகவும் அது இருக்கும். அதே போல நேரடியாக வெயில் படுமாறு செல்லாதீர்கள். இந்த கைகளை எல்லாம் மூடி, புல் ஸ்லிப்பாக இருக்கட்டும், அதே போல கிளவுஸ்களாக இருக்கட்டும், அவற்றை போட்டுக்கொண்டு செல்லுங்கள். கண்ணாடிகளை அணிந்து செல்லுங்கள். அதே போல இந்த வெப்பம் நேரடியாக உங்களுக்கு தடுக்கக்கூடிய இந்த கிரீம் பைகள் பல இருக்குது, அங்கீகரிக்கப்பட்ட அவற்றையும் பூசிக்கொண்டு வெளியில் செல்வது நல்லது. அதேபோல இந்த ஏசி வாகனங்களுக்கு வச்சு சிறு பிள்ளைகளை வைத்து கூட்டி கர நேரம் உள்ள விடாங்க. சில பேர் காருக்க பிள்ளைகளை விட்டு ஷாப்பிங்குக்கு எல்லாம் போயிட்டு வெளியில் வருது. அப்போ இந்த காலங்களில் வெயிலுக்கு நின்று திடீரென ஏசியில் போயிருக்க பிள்ளைகள் ஒரு வறட்சி ஒன்று உருவாகலாம். அதனால் பல பிரச்சனைகள். எனவே சிறுவர்கள் விடயத்திலும் கவனமாக இருந்தவங்களும் முதியவர்களுக்கும் அதிகளவான நீரை கொடுத்துக் கொண்டு கூறுவார்கள். எனவே இந்த வறட்சியான காலங்களிலே, அது குறிப்பாக வடக்கு கிழக்கு பிரதேசங்களிலே அதிக வறட்சி நிலவப்போகுது, அதிக வெயில் இந்த அடுத்த சில தினங்களுக்கு நிலவப்போகுது. எனவே அது தொடர்பாகவும் மிக கவனமாக இருந்து கொள்ளுங்கள் என்று நாங்கள் கூறிக்கொண்டு, அதே போல இன்னொரு விடயம் இந்த கிழக்கு மாகாணத்திலே இந்த திருக்கோவல் மயானத்திலே நேற்றைய தினம் அகழ்வு பணிகள் இடம்பெற்றது. குறிப்பாக இந்த பிள்ளையானவர்களுடைய கைது, அதைத் தொடர்ந்து அவருடைய சகாக்களுடைய கைது, அதே போல இந்த திருக்கோவில் பிரதேசத்திலே இடம்பெறக்கூடிய காணாமலாக்கப்பட்டவருடைய கொலைகள், குறிப்பாக அந்த 18 வயதாக இருக்கக்கூடிய முன்னாள் மாணவன் பார்த்திபன் அவராக இருக்கட்டும், கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய உபவேந்தராக இருந்த ரவீந்திரநாத்தாக இருக்கட்டும், அதே போல ஊடகவியலாளர் பிரதீப் எக்னோலிகூட ஆகியோர் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட விடயங்கள் தொடர்பாக அவர்களுடன் விசாரணை நடந்து கொண்டிருக்கு. தொடர்ச்சியான விசாரணைகள் அடிப்படையில் அவர்களுடைய சாட்சியத்தின் அடிப்படையிலே திருக்கோவில் மயானத்திலே அக்கரைப்பட்டி நீதவான் நீதிமன்றத்தின் அனுமதியுடன் அவர்கள் இனம் காட்டியிருக்கால் இந்த இடத்தை தான் புதைத்திருக்கிறோம் என்று அந்த இடங்களிலே தோன்றும் பணிகள் ஆரம்பித்திருப்பது. கிட்டத்தட்ட 17-18 வருடங்களுக்கு பிறகு இந்த வழக்குகள் முன்னெடுக்கப்படுது. எனவே நாங்களும் என்ன கூறிக்கொள்கிறோம் என்றால், இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதலோடு இதை ஒரு தமிழர்களோடு தொடர்பு படுத்தி இவர்களான் இதற்கு சூத்திரதாரிகள் என்று முடித்து விடுவார்களோ என்ற ஒரு கேள்வியும் பலர் மத்தியிலுமே இருந்து கொண்டிருக்கிறது. எனவே ஸ்ரீநேசன் நம்பியும் கிழக்கு மாநிலத்தில் அதைத்தான் கூறியிருக்கிறார். தனியே இந்த அம்புகளை கைது செய்வது, அம்புகளை கட்டுப்படுத்துவதை விட்டுவிட்டு எய்யக்கூடியவர்களை, அதை எய்திருக்கக்கூடியவர்களை, ஈஸ்டர் தாக்குதலோடு நேரடி தொடர்புகள் இருக்கக்கூடியவர்களை அவர்களை கைது செய்யுங்கள். ஏனென்றால் பெரும்பான்மையினத்தை சார்ந்தவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். எனவே அவர்களை கைது செய்வது தங்களுடைய ஆட்சிக்கு குழப்பம் விடுமோ என்று யோசிக்காமல் இந்த அம்புகளை கைது செய்வதோடு நிறுத்தி விடாமல் எய்தவர்களையும் கைது செய்யுங்கள் என்று ஸ்ரீநேசன் நம்பி கூறுகிறார். அதே போல செம்மணி விவகாரமாக இருக்கட்டும், ஏனைய தமிழர்களுடைய விவகாரமாக இருக்கட்டும், எய்தவர்களை கைது செய்து அவர்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை முதன்மைப்படுத்துங்கள் என்று கூட கூறுகிறார்கள். அதே போல பல்வேறு விடயங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பொழுதும் இந்த கிழக்கு மாநிலத்திலே நடைபெறுவது போல வடக்கிலும் பல்வேறு விடயங்கள், இங்கும் ஓட்டு குழுக்கள் இருக்கிறார்கள், ஆயுத குழுக்கள் இருக்கிறார்கள். அவர்கள் பற்றிய பக்கமும் எங்களுடைய
நாட்டினுடைய புதிய அரசாங்கம் திரும்ப வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நாங்களும் இன்றைக்கு இவைதான் பத்திரிகையில் இருக்கக்கூடிய முக்கிய செய்திகளாக இருக்குது. எனவே வறட்சி தொடர்பாக கவனமாக இருந்து கொண்டு அதிகரிக்கக்கூடிய வெப்பநிலையிலே சிறுவர்கள், பாலர்கள், முதியவர்கள், கர்ப்பிணி தாய்மார்கள் மற்றும் நோயினால் அவதிப்படுவர்கள் தொடர்பாக கவனமாக இருந்து கொள்ளுங்கள். அதே போல இந்த டிப்பர் வாகனுடைய விபத்து தொடர்பாக விழிப்புணர்வோடு இருந்து கொள்ளுங்கள், மனிதநேயத்தோடு இருந்து கொள்ளுங்கள் என்று கூறிக்கொண்டு நாங்கள் உங்களிடமிருந்து விடைபெற்று செல்ல போகிறோம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் என்று உங்களிடம் கரிகரன். நன்றி.